ஒரு குழந்தை பிறந்த அதே நாளில் தாயாலேயே கைவிடப்பட்டது. ஆனால் அதே குழந்தை ஒரு நாள் போர்க்களத்தில் ராஜாக்களையே நடுங்க வைத்தது. பிறப்பால் சூத்திரன் என்று சொல்லி உலகம் அவனை ஒதுக்கியது. அவனின் வீரத்தை பார்த்ததும் அதே உலகம் மௌனமானது. யார் அவன்? அரண்மனைக்குள் நுழைய அனுமதி இல்லை, போட்டியில் பங்கேற்க உரிமை இல்லை. அவமானம் கொடுத்த அதே நொடியில் ஒரு குரல் கேட்டது, நான் உன்னை ராஜாவாக்குகிறேன். ஒரு நிமிடத்தில் அடிமை அரசனானான். அர்ஜுனனுக்கு சமமாக அம்புவிட்ட ஒரே மனிதன், தேவர்களுக்கே கவசத்தை பரிசாக கொடுத்த ஒரே வீரன். அவன் உடலில் இருந்த கவசம் அவன் உயிரை காப்பாற்றும். அப்பேற்பட்ட கவசத்தை தானம் செய்தான். எதிரி கேட்டாலும் கொடுப்பான், ஏன் அவன் உயிரை கேட்டாலும் கொடுப்பான். தானம் என்ற வார்த்தைக்கு அர்த்தத்தை கொடுத்த ஒரே வீரன் கர்ணன். நீ பாண்டவனின் மகன், குந்தியின் மகன். அரசனாகலாம், சொந்த சகோதரர்களுடன் சேரலாம் என்ற உண்மையை சொன்ன போது அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? என்னை உயர்த்தியவனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். தர்மம் இரத்தத்திற்குள் இல்லை, மனசுக்குள் இருக்கிறது. வெற்றி பெற்றவன் மகாவீரன் அல்ல, தோற்றாலும் தர்மத்தை விட்டுவிடாதவன் தான் உண்மையான வீரன். அவன் பெயர்தான் கர்ணன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள்.